இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம நாய்க்கு வந்து உண்ணி பேனு அந்த மாதிரி ரொம்ப வந்துட்டு நாய் வந்து வெளியில் விளாட விடுவோம். அதனால் மற்ற நாயிலேருந்து உண்ணி அதெல்லாம் ரொம்ப பரவிட்டு, அதனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் இன்றைக்கி வந்து மருந்து கொடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த மருந்து. இது வந்து ட்ராப்ஸ் மாதிரி இருக்கும். மொத்தமே ஒரு 5 சொட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். இதுக்கு முன்னாடி வேறு நாய்க்குன்னா இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனி இருக்குது. நம்ம இப்போ மெடிக்கலில் போய் கேட்டாலே இந்த மாதிரி சொல்லி கேட்டாலே அவங்களே கொடுப்பாங்க. ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 350 ரூபா பக்கம் இருக்கும். நாயோட வெயிட்டை நம்ம சொல்லி கேட்கணும். ஒவ்வொரு வெயிட்டுக்கு ஏற்றாப்புல அவங்களே கொடுப்பாங்க. ஷாம்பு வந்து போடலாம். நீங்கள் ஷாம்பு போட்டிங்கன்னா திருப்பியும் அது வந்து ஒரு வாரத்தில் திருப்பியும் பூச்சியெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து மருந்து வந்து எப்போல்லாம் யூஸ் பண்ணலாம், எங்கெல்லாம் மருந்து கொடுக்கணும் வைக்கணும் அந்த மாதிரி வந்து போட்டிருக்கோம். இது வந்து நாயோட உடம்பு மேலே தான் வைக்கணும். நாய் வாயிலலாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கொடுத்துடக்கூடாது. இது வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் போட்டிருக்குன்னு, என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு போட்டிருக்கு. பார்த்திங்கன்னா நாயை வந்து 2 நாளுக்கு முன்னாடியே குளிப்பாட்டி இருக்கணும் குறைஞ்சது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாயை வந்து அசையாமல் இருக்கிறதுக்கு நல்லாவே பிடிச்சிக்கணும். அடுத்து எந்த இடத்துல போடணும், கழுத்தில் வந்து தோல் பகுதியில் தான் போடணும், முடியில் போட்டுறக்கூடாது. அது மாதிரி மருந்து போட்டதுக்கப்புறமும் நாயை வந்து நல்லாவே பிடிச்சிக்கணும். அது வந்து நக்கீரெலாம் விட்டுறக்கூடாது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாய்க்கு மருந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நாயை வந்து குளிப்பாட்டக்கூடாது. அதுக்கடுத்து ஒரு ட்ராப்ஸை வந்து ஒரு நாய்க்கு தான் போடணும். நம்ம வந்து ஒன்று வாங்கிட்டு அதை 2-3 நாய்க்கெலாம் சேர்த்து போட்டுறக்கூடாது. அதே மாதிரி ட்ராப்ஸை ஓப்பன் பண்ணி உடனே யூஸ் பண்ணணும். ரொம்ப நேரம் வந்து அதை சும்மாவே வெளியே வச்சிடக்கூடாது. அந்த மாதிரி எல்லாமே போட்டிருக்கும். பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணால் அந்த மாதிரி தான் இருக்கும். அது மேலே உள்ள கேப்பை வந்து இப்படி உடச்சி எடுக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம கத்திரிக்கோல் வச்சு வெட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்ளவே பார்த்தீங்கன்னா ட்ராப்ஸ் வந்து ஒரு 5-6 சொட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா நாயோட கழுத்து, நாய் தலைக்கு கீழே, அப்புறம் வந்து முதுகு, வால் பகுதி வரைக்கும் எல்லா இடத்துலையும் இதை வந்து தேய்ச்சி விடணும். வேறு எங்கேயும் வயிறு, கால் அந்த மாதிரிலாம் தேய்க்கக்கூடாது. இந்த மாதிரி தான் வந்து தேய்க்கணும். அதை பார்த்தீங்கன்னா நல்லா தோலில் படுற மாதிரி தேய்க்கணும். முடியிலையும் மட்டும் தேய்ச்சிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து பின்பகுதியிலேருந்தே அப்படியே இழுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த முடியெல்லாம் விலகி தோலில் வந்து கரெக்டாகவே பட்டுரும். எல்லா மருந்தையுமே போட்டுறணும். ஒரு நாய்க்கு வாங்கினா அது ஒரு நாய்க்கு மட்டும்தான் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், ட்ராப்ஸ்லாம் நல்லாவே பட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு 2 நாளுக்குள்ளே செத்துரும். நாய் வந்து நல்லா ஃப்ரீ ஆயிரும். இது மாதிரி யூஸ்ஃபுல்லாக நிறைய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. உங்களுக்கு டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.